தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்ற ஒரு கட்சி பேரு துவங்கியது மட்டுமில்லாமல், கட்சி வேலைகளையுமே அதிரடியாக நடத்திட்டு இருக்காரு தளபதி விஜய் அவர்கள். இந்த கட்சியெல்லாம் ஓரிரு மாதங்கள்ல காணாமல் போய்விடும் அப்படின்னு பலருமே சொன்ன வகையில, அவங்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த கட்சியுடைய செயல்பாடுகளுமே தற்போது இருந்து கொண்டிருக்கு. அப்படி பேசியவர்களே தாவேகா கட்சியில தொடர்ந்து இணைந்து கொண்டுதான் இருக்காங்க. இப்படி 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி அதிரடியாக செயல்பட்டு கொண்டிருக்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் அடுத்த நகர்வுகள் என்ன, அடுத்தடுத்து இவங்க என்னெல்லாம் செய்ய போறாங்க அப்படின்ற ஒரு சில தகவல்கள் வெளியாகி இருக்கு. இது வரைக்குமே பாத்தீங்கன்னா இந்த கட்சியுடைய கொடி, பெயர், பாடல்கள் அப்படின்னு அனைத்துமே வெளியானாலும் இந்த கட்சியுடைய சின்னம் அப்படின்றது இன்னமுமே வெளியிடப்படாமல் இருந்துட்டு இருக்கு. பலருமே இந்த கட்சியுடைய சின்னம் பேனாவாக இருக்கும் அப்படின்னுமே சொல்றாங்க. ஆனால் தற்போது இந்த கட்சியுடைய சின்னம் சமூக வலைதளங்கள்ல லீக் ஆகியிருக்கா. சோ அது மட்டும் இல்லாமல் கூடிய விரைவிலேயே தளபதி விஜய் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை டெல்லியில சந்திக்க இருக்கார். அங்க சந்தித்து தாவேகா கட்சியுடைய சின்னத்தை அதிகாரப்பூர்வமாக வெளியிடவுமே உள்ளார் அப்படின்ற தகவல் வைரலுமே ஆகிட்டு இருந்தது. சோ அதற்குள்ளாரையே இந்த கட்சியுடைய சின்னம் சமூக வலைதளங்கள்ல லீக் ஆகியிருப்பது பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. ஆனால் இதுதான் உண்மையிலேயே இந்த கட்சியுடைய சின்னமா அப்படின்றது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படல அப்படின்னாலுமே தாவேகா தரப்புல இருந்தே ஒரு சில தகவல் எல்லாம் லீக் ஆகி உள்ளதாக சொல்லப்படுது. கூடிய விரைவிலேயே இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரும் நடிகருமான தளபதி விஜய் அவர்களே அறிவிக்க இருக்காரு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.